Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. Default constraints பற்றி பார்க்க போகிறோம். Default constraintனா என்ன? ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறைய காலம்ஸ் இருக்குது. ஒரு சில காலமுக்கு வேல்யூ கொடுக்கட்டினா கூட இதுதான் டிஃபால்ட் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணி அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 11th அட்மிஷன் போடுறேன். ஸோ 10th வந்து என் ஸ்கூல்லவே படித்தவங்க வந்து ஒரு 60 பேர் இருக்கிறாங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் 70. 10 பேர் தான் வெளி ஸ்கூல்லேருந்து வராங்க. அப்போ ப்ரீவியஸ் ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். அப்போ நான் எந்த ஸ்கூல் நேம் 60 பேருக்கு காமனாக இருக்கோ அதை டிஃபால்ட்டுன்னு சொல்லி செட் பண்ணிடுவேன். ஸோ நான் அவங்களுக்குலாம் வந்து டைப் பண்ணும்போது, ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது ஸ்கூல் நேமே கொடுக்காம நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். புதுசாக வரவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணியிருக்கிற வேல்யூ உள்ளே இன்சர்ட் ஆகிக்கும். நான் ஏதாவது புதுசாக ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அந்த புது வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போது ஒரு வேல்யூஸை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது கொடுக்க தேவையில்லை, ஆனால் அதுவாகவே ஆட் ஆகிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்தந்த காலமுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்கள் இம்போஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரியேட் டேபிள் நேம் சாம்பிள் 4ஏன்னு வச்சுக்கிறேன். ஐடி ஏஜ்னு சொல்லிட்டு 2 காலம் வச்சுருக்கிறேன். இப்போ ஏஜுங்கிற காலமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 18. மோரார்லெஸ் எல்லாருக்கும் 18 தான் இருக்கும் இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் 18 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டான இது. இதில் வந்து நான் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நம்பருங்கிறதுனால 18 கொடுத்துட்டேன். இது நீங்கள் ஒரு நேம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியபிள் கேரக்டர் வேர் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க, கோட்ஸ்குள்ளே தானே இன்சர்ட் பண்ணுவீங்க. இங்கேயும் அதே மாதிரி கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இது நம்பருங்கிறதுனால நான் டேரெக்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ க்ரியேட் டேபிளில் நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இம்போஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐடி நேம் ஏஜ்னு 3 காலத்தில் ஐடியும் நேமும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஏஜ் வந்து நான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இன்சர்ட் இன்டூ சாம்பிள் 4A ஐடி நேம் வந்து 11 நேம் வந்து சோமுன்னு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து ஏஜுக்கு நான் எதுவுமே கொடுக்க கிடையாது. ஆனால் ஏஜோட டிஃபால்ட் 18 செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு ஏஜுங்கிற இடத்துல 18 செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஏஜ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் 21ன்னு ஒரு ஏஜ் கொடுக்குறேன். ஒரு ஏஜ் கொடுத்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். 1 ரோ எனக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் வேல்யூ கொடுத்தேன்னா நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்குறேனோ அதுதான் இன்சர்ட் ஆகும். வேல்யூ கொடுக்காம இந்த ஸ்டைலில் நான் வந்து அந்த காலமை ஸ்கிப் பண்ணி இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலாக டிஃபால்ட் செட் பண்ணல அப்படின்னா நல் வேல்யூ இன்சர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் டிஃபால்ட் செட் பண்ணியிருக்கிறதுனால நல்லுக்கு பதிலாக டிஃபால்ட்டான வேல்யூ 18ங்கிறது உங்களுக்கு இன்சர்ட் ஆகுது. ஸோ இதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினோட யூஸாக. இப்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எந்த மாதிரி சினாரியோஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா டேட் ரிலவெண்ட்டான கண்டென்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணுங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் ஆகுது, இன்றைக்குரிய டேட்டு தான் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அது இன்றைக்குள்ள டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாக இன்சர்ட் பண்ணவே தேவையில்லை. ஆரக்கிளில் டேட் ரிலேட்டடாக நிறையா கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்குள்ள டேட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு current_date, அதே மாதிரி டைமை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். current_time stamp அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட் ரிலவெண்ட்டான கண்டென்ட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிரியேட் டேபிள் சாம்பிள் 4ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஜாயினிங் டேட் வந்து ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வச்சுருக்கிறேன். எந்த டேல அவங்க ஜாயின் ஆகுறாங்களோ அதான் ஜாயினிங். அதோட டேட்டா டைப் வந்து டேட்டா. நான் டிஃபால்ட்டாக என்ன வைக்கிறேன்னா கரண்ட் டேட்டை வந்து டிஃபால்ட்டாக வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா கரண்ட் டேட் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆயிரும். ஸோ எப்பப்பெல்லாம் என்னைக்கு இன்சர்ட் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து இன்சர்ட் ஆயிரும். ஸோ இதே டேபிள் ஸ்ட்ரக்சர் தான் 4Aக்கு பதிலாக 4B டேபிள் நேம். இன்சர்ட் இன்டூ சாம்பிள் 4B ஐடி கமாண்ட் நேம்.
ஸோ எனக்கு 1 row க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சாம்பிள் 4Bன்னு கொடுத்தா 27 September 22ன்னு சொல்லிட்டு இன்னையோட டேட் வந்து இதில் அப்டேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நான் டிஃபால்ட்டாக கரண்ட் டேட் அப்படிங்கிறது வரணும்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டேட்டு, டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் ஒரு டேபிளை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சோ இல்லை கொஞ்சம் டைம் கழிச்சோ இதில் நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. இந்த சினாரியோவில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் கமாண்ட் மூலமா. ஸோ நான் ஒரு டேபிள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் டேபிள் சாம்பிள் 4Cன்னு அதே ஸ்கீமா தான், ஐடி, நேமு, ஜாயினிங் டேட்னு சொல்லிட்டு 3 காலம் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த டேபிளில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண மறந்துட்டேன், விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இம்போஸ் பண்ணணும்னு நினச்சா நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்டர் டேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு எந்த காலம், ஸோ ஜாயினிங்கிற காலத்தில் தான் நான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த காலமோட நேமு டிஃபால்ட்டுன்னு கீவேர்ட் கொடுத்து என்னோட டிஃபால்ட் வேல்யூ. ஸோ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேபிள் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் ஆயிரும். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் ஆயிரும். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை அப்படின்னு கொடுத்து காலமோட பேர் கொடுத்துட்டு டிஃபால்ட் என்ன டிஃபால்ட் வேல்யூ அதை கொடுத்துடலாம். இப்போ அதே இப்போ டேபிளோட பேர் தான் நான் 4Cன்னு வச்சுருக்கிறேன், அதே ஸ்கீமா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ட் கமாண்டை ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு, டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அப்டேட் பண்ணால் கூட எனக்கு அப்டேட் ஆகுது. ஸோ அடுத்தது இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ சிம்பிளஸ்ட் வே என்ன அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டை வந்து நல்லா மாற்றிக்கிறது. ஸோ அதே கமெண்ட் ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை, காலம் நேம், டிஃபால்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நல்லன்னு மாற்றிக்கிறது தான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இப்போ டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சுன்னா இப்போ திருப்பியும் அதே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து டேட் கொடுக்க ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ போன தடவை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்த காரணத்தினால என்னாச்சு, டேட் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆச்சு. இப்போ வந்து ஒன்றுமே இன்சர்ட் ஆகலை, அது எம்டியாக இருக்குது. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டோட வேல்யூவை நல்லுன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயினை எப்படி பண்ணுறது, எங்கெங்கே பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அடுத்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு csetamila. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு csetamila by Eezytutorials. நன்றி.